வுடன் பாக்ஸில் இன்றைக்கி ஷேட் பிளான்ட்டு எப்படி பிளான் பண்ணுறதா ஆஸ் யூஷுவல் டெரகோட்டா சிப்ஸ், அதுக்கப்புறம் சாக்கோ, குயின் சாய். ஓகே, வீக்லி 2 டைம் இப்படி ஸ்ப்ரே பண்ணணும்னா லீவ்ஸில் இருக்க டஸ்ட் எல்லாம் வந்துருச்சுன்னா உங்களுக்கு பிளான்ட் எப்போதுமே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். மணி பிளான்ட் சர்டன் லெவலுக்கு மேலே வளர்ந்துச்சுன்னா அதை கொஞ்சம் கட் பண்ணி விட்டுக்கலாம். இந்த குரூப்பாக இந்த மாதிரி வுடன் பாக்ஸ் வைக்கிறப்போ இதோட பெனிஃபிட் என்னென்னா இங்கே தண்ணி கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஒரு சிலருக்கு வுடன் பாக்ஸ் வச்சோம்னா ரொம்ப பிடிக்கும். ஒரு சிலருக்கு இந்த நேச்சுரலாக இருக்கணும் அப்படின்னு இந்த மாதிரி வுடன் பாக்ஸ் தான் கம்ஃபர்ட்டாக ஒரு பொக்கே டைப்பில் பிளான்ட் செட் பண்ணியிருக்கோம். ஒரு 2 இயர்ஸுக்கு நீங்கள் மாற்ற வேணும். ஸோ இப்படி தண்ணி எதுக்கு அடிக்கிறதுனா மேலே இருக்க டஸ்ட் வரும். பட் இவ்வளோ பெரிய பாக்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 1 லிட்டர் போதும். வீக்லி 2 டைம். ஸோ டிஃபரன்ஸ் ரூம் கண்டிஷனோட டெம்பரேச்சருக்கு பொறுத்து தான் நம்ம தண்ணி ஊற்றணும். இப்போ பாருங்கள், இப்போ நம்ம குரூப்பாக வைக்கிறப்ப ரூட்டில் பாருங்கள், ஒரு ரூட்டுக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அது மாத்திரம் ஊற்றினீங்கன்னாவே போதும். ஸோ எக்ஸஸ் வாட்டர் அவாய்ட் பண்ணிக்கோங்க. இங்கே பாருங்கள், அவ்வளோதான். ஸோ இப்படி ஊற்றிட்டு வந்தோம்னாலே பிளான்ட்டு நல்லா ஹெல்த்தியாக வரும். அதுக்கப்புறம் மென்யூர் போடணும். மென்யூர் போட்டிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி வரும். ஸோ ஒரு 1 லிட்டர் ஊற்றினீங்கன்னாவே உங்களுக்கு போதும். 3 நாளைக்கு ஒரு முறை. ஓகேயா, 3 நாளைக்கு ஒரு முறை இந்த மாதிரி தண்ணி ஊற்றினீங்கன்னா பிளான்ட் நல்லா ஹெல்த்தியாக வரும். இந்த கான்செப்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நாங்கள் நம்புகிறோம். முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள். குவாரண்டைன் டேஸில் எல்லாருக்கும் ஸ்ட்ரெஸ் இருக்குது. பட் அட் த சேம் டைம் நம்ம அது எவ்வளோ தூரத்துக்கு டைல்யூட் பண்ண முடியுமோ அதை டைல்யூட் பண்ணுறதுல தான் நம்மளோட ஃபியூச்சரும் இருக்குது. ப்ளீஸ் ஸ்டே பாசிட்டிவ். நன்றி, வணக்கம்.